ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேசி சைபர். நான் உங்களோட அதிக்ஷ். இன்னைக்குரிய வீடியோ வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாறான 5 வெப்சைட்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட கூகுளில் நாம் சர்ச் பண்ணது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து சர்ச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கூகுளில் இவ்வளவு தான் இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு சில இதுவே வந்து வந்துடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபன் இது பத்தாததுக்கு உங்களோட செக்யூரிட்டி பேஸ் பண்ணி ஒரு 5 இது வந்து கொண்டு வந்திருக்க வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்டும் வேற மாதிரி இருக்க போது. ஸோ அதனால வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற எல்லாத்தையுமே வந்து டாப் ஆர்டரில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால 5th வெப்சைட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா text-, அதுக்கப்புறம் image.com அப்படின்ற அந்த ஒரு வெப்சைட்டு தான். ஸோ இந்த ஒரு வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கலரில் வேணுமா அப்படின்னா பிளாக்ல வேணுமான்னு நீங்களே வந்து ஒவ்வொன்றுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. பிக்சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொருதே வந்து நியூஸ் பேப்பர் வச்செல்லாம் வந்து நம்மளோட இமேஜை வந்து டெக்ஸ்ட் வடிவத்தில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த ஒரு வெப்சைட் கம்ப்ளீட்லி டெக்ஸ்ட் ஃபார்மில் எப்படி நம்மளோட இமேஜ் இருக்குமோ அதை அப்படியே வந்து காட்டுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஃபன்னான ஒரு வெப்சைட் தான். ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. 4வதா நாம பார்க்க போற அந்த ஒரு வெப்சைட் நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா screamintothevoid.com. ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்காக தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கத்தணும் போல் எதுவும் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதில் சும்மா டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டிப்ரெஷனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை நோக்கி மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது நம்ம வேலை இருக்குமா இல்லையா அப்படின்றதே மிகப்பெரிய டவுட் ஆயிரும். ஸோ இதுக்காக ஒரு வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா willrobots-take-my-job.com. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு நீங்கள் எந்த வேலை வந்து செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ இல்லை உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் நல்ல நீட்டான ஒரு தெளிவாக புரியுற மாதிரி வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்து அது இந்த அளவுக்கு இந்த பெர்சன்டேஜுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிடும். ஸோ இதனால நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கிளாரிட்டி ஏற்படுறதுக்கு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு வெப்சைட்டை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நாம் 2வதாக பார்க்க போகிற அந்த ஒரு வெப்சைட்டு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களோட மொபைல்ஸை வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியான ஒரே ஒரு விஷயம் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுறது தான். ஸோ எந்த லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் வந்திருக்கும். ஸோ அது வந்து இமெயிலாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், மெசேஜ்லையாக இருக்கட்டும், ஸோ எதுலனாலுமே வந்து லிங்க் மேக்ஸிமம் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வர்ற லிங்க்கு நம்மளுக்கு சேஃப்டியாக அப்படின்றது தெரியவே தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ இதோட நேம் வந்து என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா virustotal.com. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களோட லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்கணும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் வந்துச்சோ அதை வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இருக்கிற எல்லா வைரஸ்லையுமே வந்து அது வந்து சர்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அதை எங்கேயாவது ஒரு ரெட் கலர் டாட்டோ அப்படின்னா வந்து நாட் பியூர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அதை நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த ஒரு வெப்சைட் மேக்ஸிமம் வந்து உங்களோட மொபைலில் இந்த லிங்க்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலமா வந்து அவாய்ட் பண்ணிடும். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அந்த ஒரு வெப்சைட் நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா haveibeenpwned.com. ஸோ இந்த ஒரு வெப்சைட் எதுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதுலலாம் நம்மளோட இமெயில் ஐடியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா இதில் கொடுத்து லாகின் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து அந்த அப்ளிகேஷன் தேவையில்லைன்னா நம்ம அதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து நம்ம லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி எத்தனை வெப்சைட்
வெப்சைட்ஸு எத்தனை இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு இது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட்டு தான் இந்த ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலுமே வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து அந்த இதில் காட்டும். ஸோ டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். ஸோ இதில் இந்த ஒரு வெப்சைட்டில் இருந்துக்கிட்டு உங்களால் வந்து அதில் வந்து லாக் அவுட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் அந்த இதுக்குள்ளே வந்து போய்க்குங்க. ஸோ மேனேஜர் அக்கௌண்ட் மூலமா வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரைவசியாக அதெல்லாம் வந்து உங்களோட அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து காட்டும். ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ அன்னெசரியாக நீங்கள் இதிலே வந்து அப்ளிகேஷன் எதுவும் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் லாக் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட் உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ ஆமாம், இன்னும் ஒரே ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு வெப்சைட் வந்து எக்ஸ்ட்ரா வெப்சைட் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எந்த வெப்சைட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா zoomquilty.org அப்படின்ற அந்த ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த ஒரு வெப்சைட் எதுக்கடா யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு வெப்சைட் தான். ஸோ எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங்காக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே வந்து தலை சுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சும்மா லாகின் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து காட்டும். இன்ஃபினிட்டியாக வந்து அது போய்கிட்டே தான் இருக்கும், எங்கேயுமே வந்து நிற்காது நீங்களாம் பார்த்து ஃபோனை ஆஃப் பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து வெளியே வர வரைக்கும் வந்து அது சாட்டி போய்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா தலையே வந்து சுற்றிடும். ஸோ அதனால ஒரு சின்ன வெப்சைட் வந்து கொஞ்சம் ஃபன்னுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டே வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் கொண்டு வந்து எல்லா விதமான வெப்சைட்டும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே லைக் பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது ஆதிக்ஷ் ஃப்ரம் கிரேசி சைபர்.